ஸ்ரீ பிம்பாஜி பக்தர் கதை. மங்கள்கட் என்னும் நகரின் அதிபதி பிம்பாஜி. அவர் தூய ஒழுக்கமுள்ளவர், புகழ் தரும் தான தர்மங்களை மிகுதியாகச் செய்பவர், சீலவான்களை பணிவதில் இன்பம் காண்பவர், நல்ல நட்பும் சுற்றமும் சூழப் பெற்றவர். இவரது குலதெய்வம் காளிதேவி. காலையில் எழுந்து மரபிற்கு உரிய ஆச்சாரப்படி நீராடி பவானி தேவியின் ஆலயம் சென்று தாமே முறைப்படி பூஜை செய்த பின்புதான் ராஜ்ய காரியங்களை கவனிப்பார். இவர் முற்பிறவியில் 32 அறங்களையும் செவ்வனே செய்ததனால்தான் இப்பிறவியில் இவ்வளவு சிறந்த நல்ல இயல்புகளும் ஞானமும் பெற்றிருக்கிறார் என்று மக்கள் சொல்வதுண்டு. ஒரு சமயம் மங்கள்கட் நகருக்கு யாத்திரை செய்யும் பக்தர்கள் கூட்டம் ஒன்று வந்தது. அவர்களது நல்வரவு அறிந்து அவர்களுக்கு வேண்டியவைகளை செய்து பிறகு பவானி தேவியின் ஆலயத்துக்குச் சென்றார் பிம்பாஜி. தேவி பிரத்யட்சமாகி, பக்தா, நீ செய்த தவ விசேஷத்தினால் நகரத்துக்கு பக்தர்கள் எழுந்தருளி இருக்கின்றனர். அவர்களை உனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்று சிந்தை மகிழுமாறு உபசரித்து பிறகு உன் அரசியல் வேலைகளை கவனி. பெரியோர்களும் வேத சாஸ்திரங்களும் ஒருங்கே ஸ்ரீமன் நாராயணனை தலைவன் என்று போற்றுகின்றன. வேதங்களின் முடிவும் அவனே. நம் அனைவரது இதயங்களிலும் வீற்றிருப்பவனும் அவனே. அவனுடைய திருவடிகளை அண்டினோர்க்கு பிறவிப்பினி இல்லை. அவனது மெய்யடியார்களை உபசரி என்றாள். பிம்பாஜி அம்பிகை வணங்கி, தாயே, ஸ்ரீமன் நாராயணரது பெருமையை தாங்களே உரைக்க கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது என் உள்ளம். தங்களையே நாராயணி, நாதரூபா கோபத்ரி, கோவிந்த ரூபிணி, பும்ரூபா கிருஷ்ண விக்கிரகா என்றெல்லாம் தான் நாள்தோறும் வழிபட்டு வருகிறேன். மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களேதான் கட்டளையிட வேண்டும் என்று மிகுந்த வினயத்துடன் கேட்டார். அதற்கு தேவி, அந்த அடியார்களை குருவாக கொண்டு எல்லா நலன்களும் பெறுவாயாக. ஒரு மனிதன் 2 தெய்வங்களை, ஒரே வடிவின் அம்சமான 2 தெய்வங்களை வழிபடுவது தவறாகாது. ஒன்று குலதெய்வம், மற்றொன்று இஷ்ட தெய்வம். நான் குலதெய்வமாக விளங்குவதனால் இஷ்ட தெய்வத்திற்கு இங்கே இடமில்லை என்பதில்லை. நாராயணனும் நானே, சிவபெருமானும் நானே. ஆகவே நீ தயங்க வேண்டாம் என்றாள். பிம்பாஜி மீண்டும் தேவியை வணங்கி தெளிந்த மனத்துடன் பாகவதர்களை உபசரிக்கச் சென்றார். அரண்மனையிலே பாகவதர்களுக்கு ஆச்சார உபசாரம் நடந்தது. பிறகு அவர்களது கோஷ்டி கானமும் நாம சங்கீர்த்தனமும் நடைபெற்றன. பின்னர் அரசர் அவர்களை வலம் வந்து தனக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர்கள், உமக்கு உபதேசிக்கும் தகுதி எங்களுக்கு இல்லை. காசிவாசியான ராமானந்தர் என்னும் மகானே உமக்கு உபதேசிக்கத்தக்கவர் என்றனர். அரசர் அதற்கு வேண்டியவைகளை செய்யலானார். அரசாட்சியை மந்திரிகளிடம் ஒப்புவித்தார். தான தர்மங்களை ஏராளமாகச் செய்தார். மனைவியையும் மக்களையும் உடனழைத்துக் கொண்டு கால்நடையாகவே காசிக்கு புறப்பட்டார். நேற்று வரை சுகபோகங்களிலே வாழ்ந்த அந்த தம்பதிகள் இன்று நடந்து காசியை அடைந்தனர். கங்கைக்கரையின் ஓரத்தில் அமைந்திருந்த ராமானந்தரது ஆசிரமத்தை அடைந்தனர். சுவாமி ராமானந்தரோ இவர்கள் வரும் முன்பே செய்தியை அறிந்து மிகவும் உற்சாகத்துடன் அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பதை நினைத்து, அரசன் தெய்வ பக்தியிலே சிறந்தால் நாடும் பக்தியினால் சிறப்புறும் என்றும், பிம்பாஜி அவரது மனைவி மக்கள் ஆகிய எல்லோருக்கும் ஸ்ரீ ராமதாரக மகாமந்திரத்தை உபதேசித்தார். காசியிலே சில நாள் வசித்து குருவுக்கு பணிவிடைகள் செய்து பிறகு துவாரகை செல்ல விரும்பினார் பிம்பாஜி குடும்பத்தினர். ராமானந்தர் அதை அறிந்து துவாரகை சென்று கண்ணபிரானை வணங்கி மீண்டும் மங்கள்கட் நகர் சென்று
உன் அரசுக்கு உரிய கடமைகளை நடுநிலையோடு செய்து பக்தியையும் நல்ல ஒழுக்கத்தையும் மக்களுக்கு போதித்து நல்வழிப்படுத்துவாயாக என்றார். துவாரகை சென்று கண்ணபெருமான் ஆலயத்தை வலம் வந்து முறைப்படி பூஜித்து வணங்கி வழிபட்டார் பிம்பாஜி. இப்படியே 4 மாதங்கள் துவாரகையிலேயே வசித்து கண்ணனை தாமே பூசித்து ஆடியும் பாடியும் அவர்கள் வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் நடுநிசியில் கண்ணன் ஆனிரை மேய்க்கும் கோபாலனாய் குழல் ஊதிய வண்ணம் இவர்கள் முன்பு தோன்றினான். பெற்றது ராமமந்திரம், கிடைத்தது கண்ணனது அற்புதமான திவ்ய தரிசனம். நேற்று வரை வழிபட்டு வந்த தெய்வமே பவானி தேவி. இம்மூன்றும் சிறிது நேரம் அவரை குழம்பச் செய்தன. நாடு திரும்பியதும் நான் செய்ய வேண்டியதென்ன? ராமநாமத்தை பெருமையை பாடுவதா? எம்பிரான் கண்ணன் வேய்குழலின்பத்தை சொல்லால் விவரித்து அவன் புகழ் பாடி மகிழ்வதா என்ற கேள்வி அவரது அகமனத்தே எழுந்தது. அதற்கு விடையளிப்பதே போல் ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் என்ற நாமாவளியின் ஒளி தேவாலயத்தினின்றும் எழுந்தது. குருமுகமாக உபதேசம் பெற்ற மகாமந்திரத்தையே பின்பற்றி நாடு திரும்பியதும் அருளாட்சி செய் என்று கண்ணபிரானே வந்து கூறுவது போல் அவருக்கு தோன்றிற்று. நாட்டை நோக்கி அவர் நடக்கலானார். அடர்ந்த காடு, இருள் சூழும் தருணம். மிகவும் பயங்கரமான இடியோசையைப் போல கேட்டது புலியின் உருமல். அந்த காடுகளிலே 16 அடி வேங்கைகள் உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தனர். இப்பொழுது புலியை எதிரிலே கண்டதும் அரசியும் மக்களும் நடுநடுங்கினர். என்ன செய்வது? ஓடுவதா? எந்த திக்கிலே ஓடுவது? மரத்தின் மீது ஏறிக்கொள்ளலாமா என்று ஒன்றுமே விளங்காதவர்களாய் பயத்தினால் தவித்தனர். கைகளும் கால்களும் வெடவெடவென்று உதறின. உடலெல்லாம் ஒரே தெப்பமாய் வியர்த்தது. இந்த நிலை கண்ட பிம்பாஜி ராமதாரகம் கையிலிருக்கும் பொழுது பயமென்ன என்று சொல்லி தம் கழுத்திலிருந்த துளசி மாலையை கலற்றி புலியின் கழுத்திலே விழும்படி வீசி எறிந்தார். அது மணமகன் கழுத்திலே விழும் மலர் மாலை போல் அந்த புலியின் கழுத்திலே விழுந்தது. அது உருமலை நிறுத்தி நாய்க்குட்டி போல் இவர்களை நோக்கி நெருங்கி வந்தது. அரசியும் மக்களும் நடுநடுங்கினர். ஆனால் பிம்பாஜியோ மிகவும் அமைதியாக உபதேசம் பெற வேண்டுமா என்று சொல்லி அதன் சிரத்திலே கையை வைத்து ராமதாரகத்தை மும்முறை சொன்னார். அது இவரை வலம் வந்து மெல்ல மெல்ல நடந்து மறைந்தது. இந்த செயலைக் கண்டு அரசியும் மக்களும் ஆச்சரிய மிகுதியினால் திகைத்துப் போயினர். இறைவன் திருவருளை நினைத்து நினைத்து வியந்தது அவர்களது மனம். இன்னதென்று விவரிக்க இயலாத ஒரு வகை இன்பத்தினால் அவர்கள் மனம் நிறைந்தது. பிம்பாஜி மனைவி மக்களும் பின்தொடர நாட்டை நோக்கி நடந்தார். ஓம் ராம் ராமாய நமக.